விதிகளை புறக்கணித்த பாம்பன் பாலத்திட்டத்திற்கு எப்படி ஒப்புதல் கொடுக்கப்பட்டது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் கட்டுமானத்தில் நடந்துள்ள மோசடியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் கடுமையாக விமர்சித்துள்ளதாக சு வெங்கடேசன் எம்பி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தூக்கு பால பகுதி ரயில்வே துறையின் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பின் ஒப்புதல் இல்லாமல் வேறு வடிவமைப்பு விதிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாலத்திற்கான இரும்பு படிமங்கள் கூட RTSOவை கலந்தாலோசிக்காமல் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ரயில்வே வாரியம் தமிழகத்தின் பாரம்பரியமிக்க வழித்தடத்தில் பாம்பன் பாலத்தை பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்து கட்டியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். பாம்பன் பால கட்டுமானம் குறித்து தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. அதில் சென்னை, மும்பை IIT நிபுணர்களால் பாம்பன் பாலத்தின் அம்சங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெல்டிங் அமைப்புகள் திருச்சியில் உள்ள வெல்டிங் ரிசர்ச் நிறுவனத்தின் அதிநவீன அல்ட்ராசோனிக் தொழில்நுட்பத்தின் மூலம் 100% பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. பாலி சிலோக்சேன் பெயிண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் கடல் அரிப்பில் இருந்து 35 ஆண்டுகள் வரை பாதுகாப்பை தரும் என்றும், சர்வதேச கட்டுமான நிறுவனமான டிப்சாவின் ஸ்டீல் பிரிட்ஜ் டிசைனை சென்னை, மும்பை IIT ஆய்வு செய்து சான்றளித்த பின்னரே தெற்கு ரயில்வே ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளது. பாம்பன் பாலம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சுட்டிக்காட்டிய குறைகள் களையப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரயில்வே வாரியம், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், தெற்கு ரயில்வே அதிகாரிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.